Hi friends, இந்த வீடியோல Environment and Climate Change டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேகன்சி பத்தி பார்க்க போறோம். PA, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் இந்த மாதிரி மல்டிபிள் போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமமா 8th முடிச்சவங்கல இருந்து டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்கு. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. உங்க அப்ளிகேஷனை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்ட் இன்டர்வியூ மூலமா தான் செலக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ற மாதிரியான ஜாப்ஸும் இருக்கு. ஓகே, இப்போ வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன்ல இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் 6ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், டிரைவர், அப்புறம் லாஸ்ட்டாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மொத்தமாக ஒரு 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டைப்பிங் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், என்ன டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பேச்சுலர் டிகிரி வித் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதோட டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சேலரி வந்து 25,000 கன்சாலிடேட்டட் சேலரி தான். நெக்ஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட், அதுக்கும் வந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டைப் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் ஸ்டீனோகிராஃபி வந்து தெரிஞ்சிருந்தா ப்ரிஃபரன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கும் 25,000 சேலரி. நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 8th தான். அதோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸு. ப்ளஸ் மினிமம் 2 இயர்ஸ் ஆச்சும் டிரைவிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு OA, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் 8th வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. 8th முடிச்சிருந்தா போதும். ப்ளஸ் அதோட 1 இயர் வந்து அந்த போஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சேலரி வந்து 15,000. இவங்க கேட்டிருக்க அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு சொன்ன டேட்குள்ளே நீங்கள் அமிச்சா போதும். லாஸ்ட் டேட் வந்து 21 மார்ச். ஸோ ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அமிச்சதுக்கப்புறம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்ட் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட்லையும் அப்படி இல்லைனா இன் பர்சனாகவும் போய்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். அது போக வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர் ரெண்டுமே இருக்குது நோட்டிஃபிகேஷனில். அதை அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ரைட் சைடில் ஃபோட்டோ ஓட்டணும். உங்கள் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்கள் மெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து வேலிடாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க அதில் தான் வந்து உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அது ரெண்டுமே வேலிடாக இருக்கணும். உங்களோட கரண்ட் அட்ரஸ்ஸு அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனி அப்ளிகேஷன் இருக்குது. அதிலே பார்த்தா தெரியும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு தனித்தனியாக இருக்குது. இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.